ஆனால் இன்றைக்கு களப்பணிகளை விட சமூக ஊடகங்களின் வாயிலாக அரசியல் செய்வதே போதுமானது, ஆட்சியை கூட கைப்பற்றிவிட முடியும் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஆக வலதுசாரி அரசியல் என்றால் என்ன, இடதுசாரி அரசியல் என்றால் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே இடதுசாரி பார்வை கொண்ட அமைப்புகள், பிற அமைப்புகள் அத்தகைய பார்வையை கொண்டிருக்கின்றனவா? அவ்வாறு இல்லை என்றால் அவற்றை எப்படி நாம் வளர்த்தெடுப்பது? இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பு. நான் சில தோழரிடத்திலே சொல்லுவேன், தலித்துகளையும் பழங்குடிகளையும் அவர்களை தலித்துகளாக பழங்குடிகளாக பார்க்காமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாக அணுகி அவர்களை அரசியல் படுத்தி இடதுசாரி திசை வழியிலே வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இடதுசாரி இயக்கங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் காங்கிரஸோடு உறவாடுகிறார்கள் அல்லது பாரதிய ஜனதாவோடு ஐக்கியமாகிறார்கள் என்றால் அதற்கு பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ பொறுப்பல்ல, இடதுசாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களை சாதியவாதிகளாக விலக்கி வைத்துவிட்டு அவர்களை அடையாள அரசியலுக்கு ஆட்பட்டு கிடக்கிறார்கள் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களோடு உறவாடுவதையே தவிர்த்துவிட்டு இடதுசாரிகள் பயணிக்கக்கூடாது. அந்த பாட்டாளி வர்க்கத்தை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, இடதுசாரி இயக்கங்களுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியால் மாயாவதியோடு நட்பு கொண்டாட முடிகிறது, ராம்தாஸ் அத்வாலேவை கூட்டணியிலே சேர்த்து கொள்ள முடிகிறது, இதர அரசியல் அம்பேத்கர் இயக்க அரசியல் தலைவர்களை தங்கள் அணியிலே அவர்களை இணைத்து கொள்ள முடிகிறது. ஏன் இடதுசாரி இயக்கங்களோடு அவர்களை நாம் இணைக்க தவறிவிட்டோம்? அப்படி ஏன் இடதுசாரி இயக்கங்களோடு இந்த இயக்கங்கள் கடந்த காலங்களில் இணையாமல் போயின? அவர்களும் பாட்டாளி வர்க்கம் தானே, அவர்களும் உழைக்கும் எளிய சமூகம் தானே, அவர்கள் தன்னியல்பாகவே இடதுசாரி இயக்கங்களோடு தானே இணைந்திருக்க வேண்டும். மக்கள் இணைந்திருந்தாலும் இயக்கங்களாய் இருப்பவர்கள் அந்த மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இடதுசாரி இயக்கங்களோடு சேரவிடாமல் தனிமைப்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்த இயக்கங்கள் ஏற்படுத்துகின்றன. அதை தடுக்க வேண்டுமானால் அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்களையும் இடதுசாரி அரசியலை நோக்கி இணைக்க வேண்டிய தேவை இடதுசாரி இயக்கங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் பல மேடைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதை நான் ஒரு குற்றமாகவோ குறையாகவோ சொல்லவில்லை, அந்த தேவை இருப்பதை சுட்டிக்காட்டுகிறேன். எனக்கு தெரிந்து புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலிருந்தே தலித் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்களோடு அவ்வளவு இணக்கமாக இல்லை. களத்தில் இணைந்து பணியாற்றியதாக சான்றுகள் இல்லை. இதை நான் சுய விமர்சனம் செய்தாக வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்தியாக வேண்டும். அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற அத்தனை இயக்கங்களும் இடதுசாரிகளோடு நிற்க வேண்டும். எதிர்காலத்திலாவது அது நிகழ வேண்டும். அதற்கான செயல் திட்டம் நமக்கு தேவை, அதற்கான பார்வை நமக்கு தேவை. அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் சாதியவாத இயக்கங்கள் தான் என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது. மொழி வழி தேசியம் பேசுகிற அமைப்புகள் எல்லாம் குறுகிய கண்ணோட்டம் கொண்டவை என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது. அந்த இளைஞர்களிடையே அல்லது இயக்கங்களிடையே ஊடுருவ வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இடதுசாரி அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கிறது. ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கிறது. மிக வேகமாக இதை இளம் தலைமுறையிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது.
தேர்தல் அரசியலில் நமக்கு வெற்றி தோல்வி இருக்கலாம், தோல்வியை கூட இருக்கட்டும், 100 விழுக்காடு தோல்வியை கூட இருக்கட்டும். ஆனால் மக்களை அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு இடதுசாரி இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இருப்பதாக நான் உணர்கிறேன், அதை எதிர்பார்க்கிறேன். சேக்வேரா போன்ற ஆளுமைகள் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மொழி, என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய இனம் என்று அவர் சுருங்கி கிடக்கவில்லை, தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை. ஏகாதிபத்தியத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் போராடுகிற மக்கள் தான் நம்முடைய தோழர்கள். தேச எல்லைகள் நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, அது ஒரு வரம்பாக இருக்கக்கூடாது என்று தேசியவாதங்களையே புறந்தள்ள வேண்டும் என்கிற பார்வை, இடதுசாரி பார்வை வந்தால் நமக்கு தேசியவாதம் என்கிற அரசியல் தேவைப்படாது. இடதுசாரி பார்வை வந்தால் அடையாள அரசியல் தேவைப்படாது. சாதி அடையாளமோ, மத அடையாளமோ, மொழி அடையாளமோ, அந்த அடையாள அரசியல் தேவைப்படாது. இடதுசாரி அரசியல் அவற்றையெல்லாம் தகர்த்து எறிந்துவிடும். ஆகவே இன்றைய பற்றாக்குறை என்பது இடதுசாரி அரசியல் பார்வைதான் இந்த தேசத்தின் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதை வலிமைப்படுத்துவதிலே நாம் கூடுதல் அக்கறை செலுத்தினால் மட்டும்தான் வலதுசாரி அரசியலை வீழ்த்த முடியும். எல்லோரும் விரும்பி வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்கவில்லை. அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களோடு பேசுகிற போது தெரிகிறது வேற என்ன வழி என்றுதான் கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் காங்கிரஸை நம்பினார்கள், இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் மதிப்பீடு செய்துவிடக் கூடாது. அவர்கள் இவர்களை அணுகுகிறார்கள், அதனால் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பார்வையும் தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையிலாவது அவர்கள் அணுகுகிறார்கள், வாக்கு வங்கி அடிப்படையிலாவது அணுகுகிறார்கள். நமக்கு வாக்கு வங்கி என்பதை கூட பொருட்படுத்த வேண்டாம், அரசியல் படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டையும் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இங்கே அடையாள அரசியலை முதலில் தகர்த்தெறிய வேண்டும். அடையாள அரசியல் எங்கே போய் நிற்கிறது? எனக்கு அம்பேத்கர் தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது. தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே, தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே, அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்கள் சாதிக்கென்று தனி தலைவர் இருக்கிறார். ஒருபுறம் வெட்டமலை சீனிவாசன் எங்கள் தலைவர், இமானுவேல் சேகரன் எங்கள் தலைவர், ஒண்டி வீரன் எங்கள் தலைவர் என்று இந்த அடையாளங்களை உயர்த்தி பிடிக்கிற போது அம்பேத்கர் எங்களுக்கு தேவையில்லை என்கிற நிலை உருவாகிறது. தேவைப்படாமல் போய்விடும். அடையாள அரசியல் அப்படி கொண்டு போய் நிறுத்துகிறது, அப்படி ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது. அம்பேத்கரே எங்களுக்கு தலைவர் இல்லை என்று ஒருவன் நினைத்தால் மார்க்ஸை எப்படி அவன் தலைவராக ஏற்றுக்கொள்வான்? சேக்வேராவை எப்படி அவன் தலைவராக ஏற்றுக்கொள்வான்? அவன் பார்வை எப்படி விரிந்த பார்வையாக, பரந்த பார்வையாக பரிணாமம் பெறும்? எப்படி அவன் இந்த அரசியலை உள்வாங்கிக் கொள்ள முடியும்? மொழியை அடையாளமாக கருதுகிறவன் தெலுங்கு பேசுகிறவனை எதிரி என்கிறான். உண்மையான கருத்தியல் பகை எது என்று அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக வெறும் மொழி அடையாளத்தை பகை என்று காட்டுகிறான். அவனை போல் உழைக்கிற பாட்டாளியை எதிரி என்கிறான். வட இந்தியக்காரன் இங்கே ஏன் வருகிறான், அவனை விரட்டி அடியுங்கள் என்று தொழிலாளர்களே விரட்டி அடிக்கக்கூடிய நிலைக்கு அது கொண்டு போய் தள்ளுகிறது. மொழி அடையாளம் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அவனிடத்திலே ஒரு இடதுசாரி பார்வை இருந்தால் அந்த தாக்கம் இருக்குமா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. சேக்குவேரா அடையாள அரசியலை தகர்க்கிற ஒரு அடையாளம், ஒரு ஆளுமை. அதை இளம் தலைமுறையினரிடத்தை நாம் எடுத்து செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பக்கத்திலே இந்நூல் பறந்து விரிந்த பன்னாட்டு பார்வையை கொண்டிருக்கிறது என்று முடிகிறது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் கூட நான் தொடக்கத்தில் இருந்து சொல்லுவதுண்டு. அதை இந்த மொழிவழி தேசிய அரசியல் பேசக்கூடிய கும்பல் எப்படி போய் சுருக்கிவிட்டார்கள் என்றால்,
அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு கருணாநிதி தான் காரணம் என்று சுருக்கிவிட்டார்கள். திமுக தலைவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதற்காக இதை நாம் சொல்லவில்லை. திமுகவை அவர்கள் விமர்சிக்கட்டும், திமுக தலைமை மீது அவர்கள் குற்றம் சொல்லட்டும், அது அவர்களுக்கான அரசியல். ஆனால் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை திமுக எதிர்ப்பிலிருந்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியுமா? கருணாநிதி எதிர்ப்பிலிருந்து மட்டும் பார்த்தால், அணுகினால் அதை புரிந்து கொள்ள முடியுமா? அதிலே உலக நாடுகளின் பங்களிப்பு உண்டா இல்லையா? அதற்கு பன்னாட்டு பார்வை தேவையா இல்லையா? அது எந்த அடிப்படையிலே இடதுசாரி நாடுகள் கூட தமிழீழ விடுதலையை அணுகியது அல்லது ஏன் ஏற்க மறுத்தது? உலகத்தில் எத்தனையோ இடதுசாரி நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளில் ஒன்று கூட தமிழீழ விடுதலையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று ஏன் பிரகடனம் செய்யவில்லை? இடதுசாரி இயக்கங்களும் அந்த விடுதலை போராட்டத்தை ஒரு தேசிய இன விடுதலை போராட்டமாக ஏற்றுக்கொண்டதாக எங்கேயும் நம்மால் காண முடியவில்லையே. ஏன்? இந்த விமர்சனங்கள் நமக்கு தேவையா இல்லையா? வெறும் மொழி அடையாளத்தை பிடித்து தொங்குவதனால் ஏற்படுகிற ஒரு அடையாள அரசியலின் சிக்கல் அது. ஆகவே அங்கேயும் நமக்கு ஒரு இடதுசாரி பார்வை தேவைப்படுகிறது, பன்னாட்டு பார்வை தேவைப்படுகிறது. அதை அணுகுவதிலே ஒரு பன்னாட்டு பார்வை கொண்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது. இல்லை என்றால் பிரச்சனைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS போன்றவர்கள் வலிமை பெற்று வர்ணாசிரம தர்ம முறையிலான சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதில், மதவழி தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதில், அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதில் இன்றைக்கு குறியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்ப்பதிலே இடதுசாரிகள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் களத்தில் எண்ணிக்கை பலம் குன்றியவர்களாக இருக்கிறார்கள். இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலே எதிர்க்கிறவர்கள் என்ற ஒரு வகை இருக்கிறது, கருத்தியல் அடிப்படையில் எதிர்ப்பவர்கள் என்ற ஒரு வகை இருக்கிறது. எலக்டோரல் மோட்டிவ் என்பது வேறு, எலக்டோரல் கான்ட்ராடிக்ஷன் என்பது வேறு. ஐடியாலஜிக்கல் மோட்டிவ் அண்ட் ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் என்பது வேறு. இன்றைக்கு பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் கொள்கை சார்ந்து, கருத்தியல் சார்ந்து மூர்க்கமாக எதிர்ப்பவர்கள் இடதுசாரிகள். அதிலே ஒரு விழுக்காடு கூட சந்தேகம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவை இதே அணுகுமுறையில் தான் எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றனவா என்றால் இல்லை. ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் என்பதுதான் மிக முக்கியமானது. வலதுசாரி கருத்தியல் என்பதுதான் இங்கே ஆபத்தானது. அவர்கள் முன்மொழியக்கூடிய அந்த கருத்தியலை புரிந்து கொள்வதற்கு, அதன் ஆபத்தை புரிந்து கொள்வதற்கு இடதுசாரி பார்வை தேவையானது. இல்லை என்றால் அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு எலக்டோரல் மோட்டிவாக பார்த்தால் யாரோடவும் சேரலாம், அவர்களோடவும் சமரசம் செய்து கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க நேரும். அப்போது வலதுசாரி அரசியலை வீழ்த்த முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்திய அரசியலில் என்னுடைய இந்த 35 ஆண்டு கால பொது வாழ்வில் இருக்கிற புரிதலில் இருந்து நான் சொல்லுகிறேன், இங்கு இருக்கிற மிகப்பெரிய குறை இடதுசாரி பார்வை குறைதான், இடதுசாரி அரசியல் பார்வை குறைபாடுதான். இதை நாம் வளர்த்தெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது தொடர்பான இலக்கியங்கள், the literature, left oriented literature இன்னும் பல்கி பெருக வேண்டும். அந்த படைப்புகள் பெருக வேண்டும். சேக்வேரா போன்ற ஆளுமைகளின் வரலாறு, வாழ்க்கை புதிய புதிய இளைய தலைமுறையினரிடையே ஒரு இன்ஸ்பிரேஷன், தாக்கத்தை அது ஏற்படுத்தும்.
புதிய பார்வையை அது தரும். ஆகவேதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இது சரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பு தமிழ் சமூகத்திற்கு வந்திருக்கிறது. தீபலட்சுமிக்கு நாம் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். இது போய் சேர வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த புரிதல் இருப்பதனால் எத்தனை இடர்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி எப்போதும் இடதுசாரிகளோடு நாங்கள் கைகோர்த்து நிற்போம் என்பதை ஒரு உறுதியான நிலைப்பாடாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதன்படி பயணிக்கிறோம். எல்லா களத்திலும் கைகோர்த்து நிற்கிறோம். இது தொடரும் 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 என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.